வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாய் சில்க்ஸ் ஓனரான ராஜி வந்து அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. தன்னுடைய சொந்த கணவராலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு விஷயம் வந்து மேபி இதுல ஒரு 3வது நபரோட தலையீடும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்திலயும் விசாரணை அப்படிங்கிறது இன்னைக்கு பல்வேறு கோணங்கள்ல முடுக்கி விடப்பட்டிருக்குது. இத வந்து பல்வேறு கட்ட விசாரணையா அவங்களுடைய 2வது மகனான அவர்கிட்ட வந்து இந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது நிறைய சின்ன திரை செலிபிரிட்டிஸ் வந்து இன்னைக்கு சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜியோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சது மட்டும் இல்லாம, உயிரோட இருந்தாலும் ஒரு மனுஷனை தப்பா பேசுறீங்க, இறந்ததுக்கு அப்புறமும் தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆக்ட்ரஸ் மீனா அப்படின்னு சொல்லப்படுற ஹேமா ராஜு சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரலா போயிட்டு இருக்கு. மனுஷன் இறந்தாலும் அவனை அசிங்கமா பேசுறீங்க, உயிரோட இருக்கும் போதும் அவனை தரக்குறவா பேசுறீங்க, எப்படிதான் உங்ககிட்ட மனுஷங்க வாழ்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா பேசியிருக்காங்க. ஒரு பெண் இந்த சமூகத்துல நல்லா பிழைக்க கூடாதா, அப்படி பொழைச்சா அது அவங்க தப்பான வழியில வந்த பணமா தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராஜிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசின விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆக்ட்ரஸ் மீனா அப்படின்னு சொல்ற ஹேமா ராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ராஜி வந்து அவங்களுடைய அந்த 5 மினிட்ஸ் ரெடி டு கோ சாரி மூலமாக தான் எனக்கு அவங்க ஃபெமிலியர் ஆனாங்க. அந்த வகையில் நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நான் வந்து ஒரு ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள உயிரோட்டமான நிறைய விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்குது. அவங்களுடைய அந்த வேகம், அவங்களுடைய அந்த பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வியூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெண் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தொலைதூர பார்வை அப்படிங்கிறது ஃபியூச்சரை கடந்து இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ்ல ஒரு பெண்ணால கொடி கட்டி பறக்க முடியுமா அப்படின்னு என்னால் நிறைய ஆச்சரியப்பட்டு நான் அவங்கள பார்த்த இடங்கள் கூட உண்டு. ஏன்னா அவங்களுடைய மேக்சிமம் அவங்களுடைய ரீல்ஸ் வந்து எல்லாமே 1 மில்லியனை கிராஸ் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் உமன் அப்படின்னே சொல்லலாம். பிஸ்னஸ் அப்படிங்கும் போதே 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு பெண் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் ஏன் பல்வேறு விதமா வேறுபட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு பிசினஸை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு ஆண் கடன் வாங்கினா தப்பு இல்லை, அதே ஒரு பெண் கடன் வாங்கினா தப்பு. அது மட்டும் இல்லாம தப்பா பேசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பெண்ணையே அசிங்கப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கு சொந்த கணவராலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கேட்கும்போது உண்மையிலேயே நான் வந்து ஆச்சரியப்பட்டதை விட நான் வந்து ரொம்ப திகிலடைஞ்சு போனேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய பிசினஸ் ஜெயிச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய 2 குழந்தைங்களை மெடிசன் படிக்க வச்சு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அந்த சோகத்தை நினைக்கும் போது இன்னும் பெண்கள் வந்து நம்ம கண்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் வாய் பேச்சு தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவங்க கடன் மூலம் நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய கணவன் சந்தேகத்தின் பேர்ல தான் அவங்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜி மேல முன்வைக்கப்படுது. இதெல்லாம் எனக்கு கேட்கும் போது எந்த அளவுக்கு கவலையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த மன வருத்தத்தை சொல்லி மாள முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வருத்தமா இருந்தது. தயவு செய்து அவங்க இறந்துட்டாங்க, ரெஸ்ட் இன் பீஸ், விட்டுருங்க. அவங்கள பத்தின அந்த தப்பான விஷயங்களை பரப்பணும்னு சொல்லிட்டு முயற்சிக்காதீங்க. எல்லா குடும்பங்கள்லயும் சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா கணவன் மனைவிகளும் சரிசமமா இருக்கிறது இல்ல. எல்லா கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கிற அந்த சண்டைகளும் சகஜமா இருக்கிறது இல்ல. அந்த சண்டையை 2 பேருமே எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்குது. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு முழுக்க முழுக்க அவருடைய கணவர் மேலதான் எல்லா புரிதல் குறைபாடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியா வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஹேமாராஜ் வந்து வச்சிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க.